ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते எல்லாம் हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं? சமாதானமா இருக்கீங்களா? शांति के साथ हैं? வேதம் வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். आपसे मिलने में बड़ी आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்லுமா? हम आज के वचन की ओर जाएंगे. என்னாகமம் गिनती 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 25 சொல்லப்பட்டிருக்குது. 25 में कहा गया है, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி यहोवा तुझ पर अपने मुख का प्रकाश करके உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். और तुझ पर अनुग्रह करे. ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்லுது பார்க்க முடிகிறது. एक अच्छा आशीषदायक वचन कहते हैं करके हम देख सकते हैं. அவர் அவருடைய முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். वो अपने चेहरे को हमारे ऊपर प्रकाशित करने वाला ஏன் என்று परमेश्वर है. சொன்னால் क्योंकि அந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே ஜனங்களை சோதரம் இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். इस संसार में आने के कार्य जो है वो लोगों को जो अंधेरे से उजाले में लेकर आने के அப்போ लिए சோதரம் ஆண்டவர் நம்மளையும் हमें परमेश्वर हमें உங்களையும் भी, आपको भी முகத்தை பிரகாசிக்க பண்ணி आपके मुख को चमकाकर உன்மேல் கிருபையா இருக்க கடவர். आप पर अनुग्रह करे. உங்கள் மேல அளவற்ற கிருபையினால आपके ऊपर अनगिनत अनुग्रह से கர்த்தர் உங்களை வரும் நாட்களில் வழி நடத்துவாராக. परमेश्वर आपको आने वाले दिनों में चलाएगा. கர்த்தருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். परमेश्वर का चेहरा आपके ऊपर चमकाया जाएगा. உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். आपको लज्जित होने न देगा. உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். आपके हाथ कभी न छोड़ेगा. உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். आपके ऊपर अनुग्रह करेगा. கிருபை மேல் கிருபை பெற்று अनुग्रह के ऊपर अनुग्रह இந்த करके பூமியில வாழும்படியாக इस संसार में जीने के கர்த்தர் लिए உங்களை வழிநடத்துவதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर आपको चलाने के लिए वो सामर्थ्य है. கலங்காதிருங்கள். इसलिए व्याकुल मत होइए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உம்முடைய करते हैं. கிருபைக்காக நன்றி. आपके अनुग्रह के लिए धन्यवाद. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. आपकी दया के लिए धन्यवाद. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முகத்தை பிரகாசிக்க பண்ணி आपके बच्चों के जो जीवन में मुख को प्रकाशित कर ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிருபையா இருந்து आप अनुग्रह करके இதனால் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். इन दिनों में चलाने के लिए हम प्रार्थना இந்த करते கதை हैं. தாழ்த்தி செபிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं. ஆசீர்வதியும் आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். आमेन.